Hi guys, this is Pugalenthi. Welcome to our channel Grow Well. ஓகே, டுடே மார்க்கெட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துக்கலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 218 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டுமாரோ வந்து அந்த 224,700 தான் வந்து சப்போர்ட் லெவல். இது கரெக்டான நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. இது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு திரும்பி போட்டு கீழே தான் போவோங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுமாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா அரௌண்டு 25,800 அதை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. ஆனால் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி எல்லார் போர்ட்ஃபோலியோவும் 3-5% லூஸில் தான் இருந்திருக்கும். அப்புறம் இருந்தாலும் அதில் ஐடிசி மட்டும் ப்ராஃபிட் பிகாஸ் ஆஃப் அந்த என்சிஎல்டி டிமேஜருக்கு அப்ரூவ் பண்ணது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா 733 ருபீஸ் கெயின் பண்ணியிருந்தேன் புட் ஆப்ஷன் பண்ணி. ஸோ 1000 ருபீஸ் வந்தால் போதும், வெளில வந்துடணும் ரொம்ப. ஆனால் நான் பார்த்தேன் எனக்கு ஒரு 5,000 6,000 கிடச்சிருக்கும். இன்னும் வெயிட் பண்ணி தான் நான் வேணாம், 1000 போதுங்கிற மனப்பண்ணு வரணும். அப்புறம் இந்தமாதிரி டைமில் வாங்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அரௌண்டு 330 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆனது இப்போ 200 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா பி ரேஷியோ கூட 6 தான். ஸோ இது வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இந்த டைமில் வாங்கினா தான் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெட்ரல் பேங்க், அதுவும் அந்த மாதிரி தான் சேம். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா பேங்க் ட்ரை பண்ணலாம். யூனியன் பேங்க் அதுவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஆப்டஸ் நல்ல ஒரு ஸ்டாக்கு, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இதுலேயுமே ஒரு இன்றைக்கி 10 ரூபா மேலே தான் போயிருக்கு. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் ட்ரை பண்ணால் தான் உண்டு. தென் இன்றைக்கி எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா 8,293 crores வந்து செல் பண்ணிருக்காங்க. டிஐ வந்து 13 to 45 crores வந்து ப்ராட் பை பண்ணிருக்காங்க. ஸோ டிஐ தான் காப்பாற்றிட்டுருக்காங்க ஸ்டில். எஃப்ஐ எப்போ வருவாங்கன்னு தெரியல. அப்போ தான் மார்க்கெட்டும் கொஞ்சம் புல் பேக் ஆகும். தென் பார்த்திங்கன்னா ஐடிசி என்சிஎல்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க மெர்ஜருக்காக. ஸோ வந்து ஐடிசி ஹோட்டல் கூட அடுத்தது வரப்போகுது, பார்ப்போம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயர் 2024 வந்து 25,000லேருந்து 27,000 ட்ரேட் ஆகும். நிஃப்டி வந்து இதுக்குள்ளே தான் ரேலி ஆகும். ஃபர்தராக வந்து இன்னும் 10% கரெக்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது இந்த வீக் எப்படி போகுதுங்கிறது தான் தெரியும். இது எல்லாத்தையும் காரணம் இஸ்ரேல் ஈரான் அந்த நியூஸ் தான். இதை பற்றி யாருக்குமே இன்னும் கன்ஃபார்மாக தெரில. என்ன நடக்குங்கிறது அடுத்து யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் தான் இதை பற்றி நம்ம இது பண்ண முடியும். அதனால தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் வந்து அங்கே யூஎஸில் 10:42, ஸ்டில் லோயர் சர்க்கியூட்டில் தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டில் கனெக்டில் இருங்க. ஏதாச்சும் நியூஸ் இருந்துச்சுன்னா, இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சுன்னா எந்த டைமாக தான் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.